இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பிளஸ் வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்ஸ்டாகிராம் பிளஸ்னா வந்து என்ன, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பிளஸ்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பிளஸ்னாலே என்னன்னு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் பிளஸ் எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே அக்கௌண்ட் சென்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ஸ்டாகிராம் ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கிளைம் யுவர் ஆஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 49 ரூபா பே பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்டிவேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்களோ அதற்கான டேட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 99 ரூபா கிட்ட வந்து டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ நீங்கள் வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கேன்சல் பண்ணிடணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அமௌண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் பேமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸு, நெட் பேங்கிங் ஆப் இது எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எதன் மூலியமாக வந்து பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஆப்புக்கு ரீடாக்ட் ஆகும். அதில் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து செட்டப் ஆட்டோபே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ நம்பரை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். சப்ஸ்கிரிப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றத கேன்சல் பண்ணிடணும். இல்லைனா மந்த் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த்லி அமௌண்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து வாங்க முடியாது. அதனால் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ப்ளஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.